அண்ணா ஒரு இளநீண்ணா. தண்ணியா வழிக்காமா? தண்ணி இருக்கிறதா வெட்டுங்க. தண்ணி இருக்குமா? இருக்குமா? கேரண்டியா இருக்குமா? அட இருக்குமா? इस देश को ये मेरा गारंटी. அங்க விட்டுருங்க, இங்க கேளுங்க. கேரண்டி வாரண்டிகளை இனியே நம்ப போறீங்களா? சிந்தித்து வாக்களியுங்க. இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன். ஃபர்ஸ்ட் லைன் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ ஈரான் அப்டேட் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈரான் தான் தாக்குதல் நடத்து ஒரு நாள் நைட் ஃபுல்லாக நடத்துது. அதோட விட்டுருச்சே 2 நாள் அமைதியாக தானே இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இப்போ தான் அந்த போரோடைய தீவிரம் இன்னும் தீவிரம் அடைஞ்சிருக்கு அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். இதில் என்ன எதுக்காக அப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐநாவில் நேற்று இரவு நடந்த, அதாவது நேற்று முன்தினம் இரவு, அதாவது நேற்று நமக்கு நடந்த காரசார விவாதம், அதாவது ஈரானுக்கும் இஸ்ரேல் பிரதிநிதிக்கும், அதே மாதிரி அமெரிக்கா, பிரிட்டன்னு, ஃப்ரான்ஸு இவங்கெல்லாம் என்ன சொன்னாங்க, ரஷ்யா என்ன சொல்லிச்சு, சைனா என்ன சொல்லிச்சு, இதை தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இதோட சமிக்கை என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இஸ்ரேல் நேரடியாகவே இஸ்ரேல் பிரதிநிதி, நாங்கள் தவளை கிடையாது, நாங்கள் சிங்கம், சரியான நேரத்தில் பதிலடி கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மிக கடுமையான குற்றச்சாட்டெல்லாம் ஈரான் மேலே வச்சார். எனவே ஐநாவை பற்றிலாம் எங்களுக்கு கவலை இல்லை, நாங்கள் பதிலடி கொடுத்தே தீருவோம், நாங்கள் டாப்பில் இருக்கோம், எங்கிட்ட எல்லா ஆயுதங்களும் இருக்குது, அவர்கள் ஏவிய ஏவுகணையில் 99% ஏவுகணைகளை நாங்கள் தடுத்துட்டோம், அப்படி இப்படிலாம் காரசாரமாக யார் பேசினான்னா போல்டாக இஸ்ரேல் பேசினாங்க. அதுக்கு ஈரான் பிரதிநிதி பதிலளித்தார். அதே மாதிரி ஆண்டனியோ குட்ரோஸ் என்ன சொன்னார், ஐநாவுடைய பொதுச் செயலாளர் என்ன சொன்னார், அந்த ஐநா இப்போ செக்யூரிட்டி கவுன்சிலோட தலைவி என்ன சொன்னாங்க அப்படின்றத தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அடுத்து என்ன நடக்க போகுது, என்ன இஸ்ரேல் என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்க போகுது, இதற்கு எப்படியான பதிலடி வரும், யார் யாரெல்லாம் எங்கேருந்து யார் கூட்டம் சேர போகிறாங்க, யார் யாரெல்லாம் யாருக்கு சப்போர்ட் பண்ண போகிறாங்கன்றதை டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நீங்கள் பொறுமையாக பாருங்கள். இந்த ஐநாவில் நடந்த இந்த விவாதத்தை வைத்தே நாம் ஒரு முடிவுக்கு வர முடியும். அடுத்து இஸ்ரேல் இன்றையோ நாளையோ மிகப்பெரிய தாக்குதலை நடத்தக்கூடும். இது போரா மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 3ஆம் உலகப் போரின் துவக்கமாக கூட இது இருக்கலாம்னு சொல்லி யார் சொல்கிறா, நம்ம சொல்லலை, இஸ்ரேலோட பிரதிநிதி ஆவேசமாக சொல்லியிருக்காரு. ஸோ என்ன நடக்க போகுது நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, நீங்கள் ரஷ்யா தான் சப்போர்ட் பண்ணியிருக்கு, யாருக்குன்னா ஈரானுக்கு சப்போர்ட் பண்ணி பேசியிருக்கு. அதை கொஞ்சம் பார்த்துருங்க. To discuss the strike by Israel against the consular premises of the Islamic Republic of Iran, Damascus, we warned that what was needed was a strong and unified signal by the Council that such actions were unacceptable. And if a Western representation had been hit, you would immediately have rained down reprisals and would argued that you were right about this in this very chamber. And this is because for you, everything that has to do with Western representations and Western citizens is sacred. It needs to be protected. அதுக்கு அடுத்து பேசின சைனா என்ன பண்ணியிருக்குன்னா, அதுவும் முழுக்க கிட்டத்தட்ட இஸ்ரேலுக்கு எதிராகவும் ஈரானுக்கு ஆதரவாகவும் பேசியிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, இஸ்ரேல் பிரதிநிதி பேசினதை கொஞ்சம் லென்த்தாக நம்ம பார்க்கலாம். எப்படின்னா, மிக கடுமையான குற்றச்சாட்டுகளை எல்லாம் அவர் வச்சுருக்காரு. அது போக என்னென்னா, வீராவேசமாக பேசியிருக்காரு, நாங்கள் பதிலடி கொடுக்குறோம் பாரு, என்ன நடக்க போகுதுன்னு மட்டும் நீங்கள் பாருங்கள் அப்படின்ற மாதிரி மட்டும் இல்லாமல் ஈரானை தரக்குறைவாக பேசியிருக்காரு. ஈரான் ஒரு தீவிரவாத நாடு, ஈரான் இராணுவமே ஒரு தீவிரவாத கும்பல், எனவே அவர்கள் கடல் கொள்ளையர்கள்ன்ற ரேஞ்சுக்கு என்ன பண்ணியிருக்காரு, நேரடியாக தாக்கி பேசியிருக்காரு. அவர் என்ன பேசினார் கொஞ்சம் பார்த்துருங்க, அதை பற்றி நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். While the Ayatollah regime thinks, they only think that Israel is a frog in a boiling water, that we are becoming accustomed to the threats on our survival and won't notice until it's too late, they are wrong. You are wrong. This attack crossed every red line, and Israel reserves the legal right to retaliate, to a regional war that can escalate to a world war. Sadly, no action was taken, and last night the world witnessed an unprecedented escalation that serves as the clearest proof for what happens when warnings aren't heeded. But look at this video that shows how Israel intercepts Iranian drones above the Temple Mount and Al-Aqsa Mosque. Here, you can look at it. Iran threatens global maritime trade.
Iran is not only a terror state, Iran is a pirate state. We are not a frog in boiling water. We are a nation of lions. Following such a massive and direct attack on Israel, the entire world, let alone Israel, cannot settle for inaction. எவ்வளோ ஆவேசமாக பேசினார் பார்த்தீங்களா? அதாவது என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஈரான் வந்து தீவிரவாத நாடு மட்டும் கிடையாதான். அதாவது அது கடல் கொள்ளையடிக்கக்கூடிய நாடு அப்படின்றாரு. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாருன்னா, ஈரானால் பல கதைகள் எடுத்து விடுறாரு. ஈரான் எங்களை மட்டும் தாக்கவில்லை, சமீப காலங்களில் சவுதியை அட்டாக் பண்ணியிருக்கு, ஈராக்கோட எல்லைக்குள்ளே பூந்து தாக்கியிருக்கு, இந்த பெரிய ரவுடிசம் பண்ணிகிட்டு இருக்கு இந்த ரீசன்ட்லி. அதான் மத்திய கிழக்கு நாடுகளிலே ஈரானால் தான் மிகப்பெரிய ஒரு அதாவது என்ன அமைதியற்ற சூழல் இருக்குது. எனவே ஈரானை அடக்கி வைக்கணும். ஏன்னா ஈரான் உக்ரைன் அதிபர் சொல்லியிருக்காரா, உக்ரைன் அதிபரே அடி வாங்கி நாய் அடி பேய் அடி வாங்கிட்டு கிடக்காரு. அவர் சொல்கிறாராம், ஏன்னா அவங்க நாட்டில் ஏவப்பட்ட ஒரு அதாவது ட்ரோனு, அது ரஷ்யாவில் கண்டுபிடிக்க ட்ரோனு, அந்த சத்தம் இங்கேயும் கேட்டிருக்கு, இஸ்ரேல்லையும் கேட்டிருக்கு. எனவே அந்த சத்தத்தை ஒடுக்க வேண்டும், அப்போ தான் உலகம் அமைதியாக இருக்குன்னு சொல்லி உக்ரைன் அதிபர் சொன்னாராம். அதை மேற்கோள் காட்டி இஸ்ரேல் பிரதிநிதி பேசுகிறாரு. எனவே அவர் இன்னொன்று சொல்கிறாருன்னா, நாங்கள் எப்படி இருந்தோன்னா சுடுதண்ணியில் போட்ட இது மாதிரி, அதுனா ஆமை மாதிரி, அதாவது சுடுதண்ணியில் போட்ட தவளை மாதிரி ஆகிட்டோம் நாங்கள் அன்றைக்கி தாக்குதல் நடத்தினப்ப. ஆனால் நாங்கள் தவளை கிடையாது, நாங்கள் சிங்கம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எனவே நாங்கள் சரியான பதிலடி கொடுப்போம், தக்க பதிலடி கொடுப்போம். அதை நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க. ஏன்னா எங்களை பாதுகாத்து கொள்வதற்கு ஐநா அளித்துள்ள பாதுகாப்பு எங்களுக்கு இருக்குது. ஐநாவோட சார்ட்டர் 51 என்ன சொல்லியிருக்கோ அதுதான் எங்களுக்கும் பொருந்தும். எனவே நாங்கள் எங்களை பாதுகாத்து கொள்வதற்கு என்ன நடவடிக்கை எடுப்போம் அப்படின்றத நீங்கள் பொறுத்திருந்து பாருங்கன்ற சவாலை வேற ஐநா பொதுச் செயலாளர் குத்ரோஸ் முன்னிலையிலையும், அதே மாதிரி பாதுகாப்பு கவுன்சிலோடைய தலைவி முன்னிலையிலையும் அதை சொல்லியிருக்காரு. எனவே அடுத்து போர் மூலம் அபாயம் எப்போ வேணாலும் இருக்கலாம் அப்படின்றது இதை வச்சு நமக்கு தெரியுது. அதுக்கப்புறம் ஈரான் என்ன சொல்லியிருக்கு அப்படின்றத பார்த்தீங்கன்னா, இந்த பகுதியில் மத்திய கிழக்கு நாடுகள்லேயே மிகப்பெரிய ஒரு தீவிரவாத நாடு அப்படின்னா அது இஸ்ரேல் தான். அதுக்கு அமெரிக்கா வேற பேக்கப் பண்ணுது. அமெரிக்கா தான் இதுக்கு பூராமே இந்த போருக்கு இந்த மாதிரியான ஸ்திரத்தன்மையற்ற அமைதியற்ற நிலை இந்த நாடுகளில் நடக்குது அப்படின்னா அதுக்கு காரணமே இஸ்ரேல் அமெரிக்காவும் தான். இஸ்ரேல் படுகொலை செய்து கொண்டிருக்கிறது பாலஸ்தீனியர்களை, ஜெனசைட் பண்ணிகிட்டு இருக்கு, அதாவது இன அழிப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டுருக்கு. இதை நீங்கள் தட்டி கேட்கணும். ஏன்னா எங்களுடைய இறையாண்மையை பாதுகாப்பதற்கு எங்களுக்கு உரிமை இருக்குது. இன்னொரு நாட்டில் இருக்க எங்களுடைய தூதரகத்தில் இறங்கி அடித்து எங்களுடைய அதிகாரிகளை இராணுவ வீரர்களை கொண்டிருக்காங்க அப்படின்னா நாங்கள் சும்மா விட முடியும்? அதற்கு பதிலடி கொடுக்கும் வகையாக தான் நேற்று பண்ணமே தவிர வேறு எதற்காகவும் நாங்கள் பண்ணலை. எனவே நாங்கள் எங்கள் நாட்டை பாதுகாத்து கொள்ளவும் எங்கள் நாட்டுடைய இறையாண்மையை பாதுகாத்து கொள்ளவும் எங்களுக்கு உரிமை உண்டு. இது ஐநாவே சொல்லியிருக்கு, ஐநா சட்டத்திலே இருக்குது, சார்ட்டரில் இருக்குது 51 அப்படின்னு சொல்லி சார்ட்டரில் உள்ள சரத்து 51 இருக்குது அப்படின்றத அவர் கோடிட்டு காட்டினார். இருந்த போதிலும் என்னென்னா, இந்த விஷயத்தில் இந்த விவகாரத்தில் அதிரடியாக கூட்டப்பட்ட இந்த ஐநா பாதுகாப்பு கவுன்சில் கூட்டத்தில் பிரான்ஸு, ஜெர்மனு, அதே மாதிரி பிரிட்டனு, USA, அது மாதிரி ஈரானு, சிரியா போன்ற நாடுகள் எல்லாமே பங்கேற்றாங்க. இதில் என்னென்னா ரஷ்யாவும் சைனாவும் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக யாருக்கு சப்போர்ட் பண்ணியிருக்குன்னா ஈரானுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கு. அமெரிக்காவும், பிரிட்டன் அப்படியே பவுடர் அடித்த மாதிரி போயிடுச்சு. அதே மாதிரி அமெரிக்காவும் ஃப்ரான்ஸும் முழுக்க இஸ்ரேலுக்கு ஐநா விதிகளுக்கு புறம்பானதுன்னு சொல்லி அவங்க பேசியிருக்காங்க. இப்படி And I call for an immediate cessation of these hostilities. End quote. Furthermore, the principle of inviolability of diplomatic and consular premises and personnel must be respected in all cases in accordance with international law, as I stated when condemning the 1 April attack on the Iranian consulate in Damascus. Civilians are already bearing the brunt and paying the highest price. And we have a shared responsibility to actively engage all parties concerned to prevent further escalation. ஆண்டனியோ குட்ரோஸ் என்ன சொல்கிறாருன்னா, இந்த இன்னும் மற்றும் ஒரு போரை இந்த
பகுதி தாங்காது. ஏன்னா ஏற்கனவே அங்கே மக்கள் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. பல நாட்டு மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நேரத்தில் இன்னொரு போர் வந்துச்சுன்னா நிச்சயமாக இந்த ரீஜனில் தாங்காது. எனவே அதை தவிர்ப்பதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும், தவிர்க்க வேண்டும். 2 பேருமே பேசி அதை தவிர்க்கணும் அப்படின்ற ஒரு வாதத்தை அவர் எடுத்து வச்சார் ஆண்டோனியோ குட்ரோஸு, ஐநாவுடைய பொதுச் செயலாளர். ஸோ இப்படி தான் இந்த கூட்டம் முடிஞ்சிருக்கு. முடிந்த போதிலும் ஆனால் ஒரு ரவுடி சவால் விட்டு போன மாதிரி, நான் பார்த்துக்கிறேன், நீ என்ன பஞ்சாயத்து வைக்கிறேன்னு பார்த்துக்கலாம், அவன் தான் மீறி இருக்கான் திட்டத்தை. ஐநாவுடைய சட்டத்திட்டங்களை மீறியது ஈரான் தான். நாங்கள் சிங்கம், நாங்கள் தவளை கிடையாது, நாங்கள் என்ன பண்ணுறோம் பாரு அப்படின்றதோட இஸ்ரேல் முடிச்சிருக்கு. நாங்கள் தாக்குதல் நடத்தினது டமாஸ்கஸில், நீங்கள் எங்களுடைய தூதரகத்தில் மீது தாக்குதல் நடத்தி எங்களுடைய இறையாண்மைக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தியது மட்டும் இல்லாமல் ஐநா விதிகளை நீங்கள் மீறியதால் தான் நாங்கள் உங்கள் மீது தாக்குதல் நடத்தினோம்னு சொல்லி ஈரான் சொல்லியிருக்கு. They ignore the underlying root causes of the current situation in the region. For over 6 months now, these countries, especially the United States, have shielded Israel from any responsibility for the Gaza massacre. Madam President, following the Israeli regime cowardly terrorist and armed attack against our diplomatic premises in Damascus, the Syrian Arab Republic, on the 1st of April, we notified the UN Security Council and Secretary General of such international wrongful act, as well as of Iran's inherent right under international law to respond to such terrorist armed attack. Russia proposed a press statement to denounce this atrocious act, which was backed by China, Algeria, and many members, but was blocked by the US, UK, and France. Faced with such circumstances, the Islamic Republic of Iran had no choice but to exercise its inherent right to self-defense under international law. ஆனால் இப்போ இஸ்ரேல் என்ன குற்றம் சாட்டிருக்குன்னா, இவர்கள் கடல் கொள்ளையர்கள், இவர்கள் என்ன பண்ணாங்கன்னா தீவிரவாதத்தை வளர்க்குறான். ஈரான் தீவிரவாத நாடு, அவரோட ஆர்மி கிடையாது, அது தீவிரவாதிகள் குழு தான் அவர்களுடைய இராணுவம். அவர்கள் ஒரு பக்கம் ஹவுதி, ஒரு பக்கம் ஹமாஸ், ஒரு பக்கம் ஹிஸ்புல்லாவுக்கு சப்போர்ட் பண்ணி, தீவிரவாதிகளுக்கு சப்போர்ட் பண்ணி, அவர்களுக்கு ஆயுதம் கொடுத்து மிகப்பெரிய தீவிரவாத அச்சுறுத்தலை ஏற்படுத்தக்கூடிய நாடு தான் ஈரான்னு சொல்லி அவன் குற்றம் சாட்டியிருக்கான். இவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இவன் குழந்தைகள்லேருந்து பொம்பளைங்கள்லேருந்து கிட்டத்தட்ட 40,000 பேருக்கு மேலே கொன்று குவிச்சு ஜெனசைட் பண்ணியிருக்கான், அதாவது இன அழிப்பு பண்ணியிருக்கான். இவனுக்கு அமெரிக்காவும் சப்போர்ட்டாக இருக்குது. ஏன்னா பாலஸ்தீனியர்கள் படாத கஷ்டமே கிடையாது. அவர்கள் மீது தாக்குதல் நடத்தி நிறைய இடத்தை பிடிச்சி அதை ஆட்சி செய்யன்றது தான் இஸ்ரேலுடைய ஒரு இதான ஒரு வெறி. எனவே இஸ்ரேல் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் இவங்க சொல்லியிருக்காங்க. இருந்தபோதில் என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிச்சயமாக இஸ்ரேல் ஈரான் மீது தாக்குதல் நடத்துவது உறுதி அப்படின்றது இந்த ஐநா கூட்டத்துக்கு அப்புறம் தெரியுது. நாளைக்கோ நாளை கழிச்சோ இல்லை ஒரு வாரம் அவர்கள் சொல்லியிருக்காங்க, தக்க பதிலடி தக்க சமயத்தில் தரப்படும் அப்படின்னு இருக்காங்க. இதை தான் இவங்களும் சொன்னாங்க. 13 நாள் கழித்து அட்டாக் பண்ணாங்க. இன்னும் 2-3 நாட்களில் ஈரான் மீது நேரடியாக இஸ்ரேல் தாக்குதல் நடத்துவதற்கான அனைத்து சாத்தியங்களும் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அதே நேரத்தில் ரஷ்யா என்ன எச்சரிச்சிருக்கு அப்படின்னா, அமெரிக்கா அந்த விஷயத்தில் தலையிடக்கூடாது, அமெரிக்கா தாக்குதல் நடத்துறக்கோ இது பண்ணக்கோ விடக்கூடாது அப்படின்னு இருக்கு. அதே மாதிரி ஈரான் இன்னொரு வார்த்தையும் சொல்லியிருக்கு. என்னென்னா, அதுதான் ரொம்ப முக்கியமான வார்த்தை. இந்த விவகாரத்தில் அமெரிக்கா தலையிட்டு எங்கள் மீது தாக்குதல் நடத்தினா நாங்களும் அதற்கு பதிலடி கொடுக்க வேண்டியது இருக்கும். அதற்கு அவர்கள் தயாராக இருக்க வேண்டும். அதற்கு என்ன விலை கொடுக்கவும் நாங்கள் தயாராக இருக்கோம்னு சொல்லியிருக்காங்க. எனவே மத்திய கிழக்கில் உள்ள டென்ஷன் மேலும் மேலும் அதிகரிச்சுட்டு இருக்கு. ஏன்னா அவர்கள் தாக்குதல் நடத்திட்டாங்க. ஒரு நாள் 24 ஹவர்ஸ் ஆச்சு, 48 ஹவர்ஸ் ஆச்சு. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கும்போது எந்தவித பதில் தாக்குதல் நடத்தாமல் இருக்காங்க. ஆனால் பதில் தாக்குதல் நடத்தாமல் இல்லை, எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க தாக்குதலுக்கு அப்படின்னு நம்ம பார்க்குறோம். 2 நாட்களில் மீண்டும் ஒரு தாக்குதல், மிகப்பெரிய தாக்குதல் ஈரான் மீது நடக்க போகுது. அதற்கு ஈரான் பதிலடி கொடுக்குதா, என்ன மாதிரியான பதிலடி கொடுக்க போகுது, இது சண்டையாக மாறுமா? ஏன்னா இஸ்ரேல் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா, டைரக்டாகவே ஐநாவில் சொல்லியிருக்கான், 3ஆம் உலகப் போருக்கு இது ஒரு துவக்கம் ஆகிடக்கூடாது அப்படின்னு, ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு இருக்கான். ஸோ அப்போ தாக்குதல் பலமாக இருக்கும். அமெரிக்கா பேக்கப் பண்ண போகுது, ரஷ்யா என்ன பண்ண போகுது, சைனா என்ன பண்ண போகுதுன்றதையும் நம்ம பார்க்க போகிறோம். பொறுத்திருந்து பார்ப்போம். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.